Hello family members, and welcome back to my channel. புச்சா என்னம்மா சோகமா இருக்க ஜாரா? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாரா அண்ட் புச்சரை வந்து நம்ம வந்து ஐயோ சார் வந்துருமா கைஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாரா அண்ட் புச்சரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக போறோம். எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம்? ஜாராக்கும் புச்சருக்கும் வேக்சின் போட போறோம். புச்சருக்கு லாஸ்ட் வேக்சின் போட போறோம். அதாவது அவனுக்கு தெரிஞ்சிச்சோ நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போறோம்ட்டு. ஜாரா எங்கம்மா போயோம்? ஸோ வந்து ஜாராக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வண்டியில போகும்போது கொஞ்சம் பயம் அதிகமா இருக்கும். ஆக்சுவலி ஜாராக்கு சும்மாவே கொஞ்சம் பயம் அதிகம். ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி மடியில உட்காந்துப்போம். புச்சர் வந்து பிரேவ் பாய்ல மணியே புச்சா பிரேவ் பாய். அவனை முன்னாடி வச்சுக்கோ, அவன் சோகமா இருக்கும். போவோம், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிம்மா. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து புச்சருக்கு வந்து ஆல்ரெடி எல்லா வேக்சினும் முடிஞ்சிருச்சு. இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு வேக்சின் மட்டும் தான் புச்சருக்கு இருக்கு. சிக்ஸ்த் வேக்சினா ஃபிஃப்த் வேக்சினா? போன வருஷமே அவனுக்கு வந்ததுல இருந்து அவனுக்கு டக்கு டக்குன்னு நாங்க கரெக்டா எல்லா ஊசியும் போட்டாச்சு. ஜாராக்கு மட்டும் ஜாராக்கு தேர்ட் வேக்சின் போட போறோம். எங்க போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பேரியில இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போய் பசங்களுக்கு போட போறோம். ஆல்சோ பாத்தீங்கன்னா டுடே இஸ் காந்தி ஜெயந்தி. சோ வந்து ரோடு ஃபர்ஸ்ட் காலியா இருக்கு, ஆனாலுமே நீ ரொம்ப ஸ்லோவா போயிட்டு ரோடு காலியெல்லாம் இல்ல. இங்க பாரு எவ்வளவு நான் பறந்து வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் டைமிங்ஸ் 12 தான் தெரியும். ஆனா இவன் போய் சொல்லி 11க்குன்னு என்ன சொல்லி கூப்பிட்டான். சோ வந்து பாப்போம். ஜாராக்கு வந்து யூசுவலா அந்த மாதிரி ஊசி போட்டோன்னே ஒரு 1 or 2 days ஃபீவர் வந்துரும் தானே. ஊசி போட்டோம். ஆமா. சோ அவங்க வந்து ஜாலியா உட்காந்துட்டு அந்த பக்கம் பாத்துட்டு இருக்காங்க. புச்சவாமா, இவன் வந்து அழகு பையன். இவன் வந்து அழகு, உலக அழகு இவன். ஜாரா 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 ஜாரமா எங்கம்மா? சோ गाइस, ஹாஸ்பிடல் வந்துட்டோம் நம்ம. இங்க பாருங்க. ஏய் யாரா? இங்க பாருங்க எப்படி எக்ஸைட் ஆவறான் இவன்ட்டு. வந்துட்டோம் ஹாஸ்பிடலுக்கு. புச்சா இதெல்லாம் காட்ட மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ். நிறைய நாய் இருக்கும். எனக்கு தான் பயமா இருக்கு. எல்லா விதமான அனிமல்ஸும் நீங்க பார்க்கலாம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா. நான் எதுக்கு கஷ்டப்பட்டு சுடிதார் அயன்லாம் பண்ணேன். என் பசங்க பாருங்க நாஸ்தி பண்ணிட்டாங்க. ஐயோ அம்மா, இங்க பாருங்க. ஜாரா மூஞ்சிய பாருங்க. ஜாரா எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருக்கு லைட்டா பயமா இருக்கு. பிளஸ் இவங்க ஏதோ வெளியே அனிமல்ஸ் பாத்துட்டு இருக்காங்கன்றதுனால. சரி, இப்ப நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். நாங்க உள்ள போய் காட்டுறோம். வாங்க வாங்க போலாம். இப்போ என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா வந்து புச்சருக்கு வந்து இது இருக்கு, ஜாராக்கு வந்து இதுதான் இருக்கு. அவளுக்கு இன்னும் தொலைஞ்சு போச்சு. ஐயோ அநியாயம் பண்றாங்க இவங்க. டாக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். எனக்கு தான் பயமா இருக்கு. எடுத்துக்கோ ஒண்ணு மட்டும். இங்க பாருங்க. பயமா இருக்கா? என்னடி ஹாஸ்பிட்டல்ல வந்து பயப்படுற? தூக்கிக்கோ. இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்ததோ இங்க வெயிட் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 7 கிலோ கிட்ட இருக்கும். பாதி இறங்கிடுறாங்க. 7 kgs இருக்கு. ஓகே. ஜரா சிட். ஜாராவும் ஒரு கரெக்டா 7 இருக்கா? ஜாரா கரெக்டா 7 இருக்கா? குட் கேர்ள். வாங்க. ஸோ இதுதான் ரிசப்ஷன். இந்த நியூ பழைய சீட் இருந்தால் நீங்கள் வந்து 100 rupees கொடுக்க தேவையில்ல. புதுசாக வாங்குறீங்கன்னா நீங்கள் 100 rupees கொடுக்கணும். என்ன பண்ணுமா?
தண்டும் நீ இப்போ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்ம அட்டூலியோ பண்றான் பாருங்க இவன். ஜாரா புச்சர் வந்து பயப்படுறான், ஜாரா வந்து பயப்படுறா, நடுங்குது. ஆனால் இப்போ எங்கே போகிறாங்கன்னா சிம்ரன் அக்கா வேக்சின் போடுற இடத்துல போடுறாங்க. வெளியே தான் வேக்சின் போடணுமா? இங்கே வந்து போடணும். இது வந்து கருணாநிதி பிளாக்னு ஒன்று இருக்கான், அங்கே தான் வந்து வேக்சின் போடுவாங்களா. நீ மனப்பாடமாக வச்சிருக்கிறீங்க. வேக்சின் எல்லாமே இருக்கு. இங்கே பாருங்க, டோக்கன் ஃபார் வேக்சின், டோக்கன் ஆஃப் லவ், டோக்கன் ஃபார் வேக்சின் இங்கே தான் இருக்கு. ஸோ 9 கம் டு. ஸோ 100 rupees கொடுத்து வாங்கியிருக்கோம். நான் ஒன்று சொன்னேன், அவர் ஒன்று பேசினார், என்ன கதைனே தெரில. 3 எது போட்டு இல்லை ஏதோ குத்துருக்காருவா, போய் பார்க்கலாம். 200 rupees பே பண்ணி இதை வாங்கிட்டு வெயிட் பண்ண, அவனுக்கு எது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. போலாமாம்மா உனக்கு வேக்சின் போடுறதுக்கு? ஜாரா இவ பாருங்க பயத்துலேயே இருக்கா. எங்க ஊசியே போடல, இவ்வளவு தூரம் வந்துட்டு ஊசியே போடல. என்ன கதைன்னு நான் கார்ல சொல்றேன் வாங்க. ஊசியே போடல. ஸோ இதுதான் அந்த வேக்சின், ஏஆர்வி சம், அப்புறம் டிஹெச்பிபிஎல் ஏதோ வேக்சின் நாவல் போட். ஸோ பிளட் போட்டிருக்காங்க, பிளட் வருது சமயம். இஸ் இட் கிவ் ஹர் தி ஸ்லிப்? நோ, அந்த ஸ்லிப் கொடுப்போ. இது பாருங்க, அவசரத்தில் போட்டாங்க ஊசி. அவசரத்தில் பெட்டை கூட்டு வந்தா பத்திரமா பக்கத்துல இருந்து போடுங்க. இந்த டைம் அவங்க அவசரத்துல போட்டிருக்காங்க. ரொம்ப ரத்தம் வருது அவனுக்கு. அந்த குழந்தைக்கு 2 ஊசி போட்டிருக்காங்க. ஐயோ முடியல அவனால. சரி வாடா பச்சை, வாடா தூக்கிறேன், வாடா வா. குடு ஜாராவை கொடுத்துரு. வா பாக்கிட்டா. வேணாப்பா, அவனுக்கு அந்த ஆயில்மெண்ட் உன் கையில பற்ற போகுது. முடியல. புச்சருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின் இருக்கு போல குழந்தைக்கு. ஏய் சாரா பின்னாடி போயிடுச்சுடா. ஓகே கைஸ், ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 2 பேருக்கும் வேக்சினேஷன் போட்டுட்டோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வீட்டுக்கே கிளம்பி போகிறதா தானே இருந்தது. வீட்டுக்கு கிளம்பி போகிறதா அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கேஷ் தான் இருந்துச்சு, எங்ககிட்ட கூகுள் பே தான் இருந்துச்சு. சுத்தமாக நாங்கள் கேஷ் கேரி பண்ணலன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு டக்குன்னு அப்படியே வந்துட்டோம். நாங்கள் வாலெட் கூட எடுத்துட்டு வரல, ஃபோனில் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோமா. எங்ககிட்ட வந்து நோ கூகுள் பே, ஃபோன்பே, நத்திங், கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து சரி கிளம்பி வந்துடலாம் அப்படின்ட்டு 2-3 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம். பட் யாருமே அங்கே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கிடையாது. அப்புறம் கடைசியில் அந்த மெடிக்கல் ஷாப்லேயே அந்த அண்ணா வந்து நீங்கள் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, நான் வந்து இதுவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ போட்டுட்டோம். பட் எனக்கு புச்சருக்கு வந்து 2 ஊசி போட்டிருக்காங்க. புச்சருக்கு ரொம்ப ப்ளீட் ஆச்சு. எனக்கு வந்து ரொம்ப அப்நார்மலாக படுது. அது எனக்கு ஆக்சுவலாக பக்குன்னு இருக்கு. ஏன்னா அவனுக்கு இப்படிலாம் பிளட் வந்தது கிடையாது. அவன் அவசரமாக அவன் டாக்டர் கிளம்பணுன்ட்டு டக்குன்னு போட்டாங்க. எனக்கு அது லைட்டாக பயமாக இருக்கு. மற்றபடி ஜாராக்கு ஒரு வேக்சினேஷன் தான் போட்டுட்டோம். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வரீங்க அப்படின்னா மேக் ஷூர் யூ கேரி ஒன்லி கேஷ் மட்டும்தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா 11 o'clock வர சொல்லிடும். 11 o'clock நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பிடுங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கூட்டம், நிறைய டாக்ஸ் இருக்கும். ஸோ மார்னிங் 8 o'clock to 11 o'clock தான் நம்மளுக்கு வெட்டினரி பார்ப்பாங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ யூ மேக் ஷூர் யூ கேரி அ சானிடைசர் ஃபார் யோர் செல்ஃப், யோர் டாக்ஸ். உங்கள் டாகுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அதை எடுக்கலை. தோம் தன தேரனதையும் தானே. ஸோ வந்து அவ்வளோதான். இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து காட்டுறோம். 2 பேருக்கும் தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு ரெஸ்ட் விட்டோம்னா நல்லா ரெஸ்ட். ஆனால் எனக்கு புச்சர் மட்டும் லைட்டாக கஷ்டமாக இருக்கு. எனக்கு அப்படியே எனக்கு தாங்காது. புச்சருக்கு ஜாரா கொண்டா எனக்கு தாங்கிக்காது. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து vlog-ஐ வந்து முடிச்சுக்க போகிறேன். பிகாஸ் வந்து இதுக்கப்புறம் எடிட் பண்ணி இப்போ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை
கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய vlogs, ஏன்னா அரிதா வந்து ரொம்ப ஏங்கிட்டு இருந்தா நான் வீடியோ போடுறது இல்லைன்ட்டு. ஸோ வந்து எங்க அக்காக்காக நான் வந்து இதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ. பாய்.